மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் நீடிக்கும் மர்மத்தை போக்க உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை ஆர்கே நகரில் ஜெயலலிதாவின் படத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுகவை அசைக்க முடியாத இயக்கமாக மாற்றியவர் ஜெயலலிதா என்றும், ஆனால் அவரின் எண்ணத்திற்கு மாறாக செயல்கள் தற்பொழுது நடந்து வருவதாக வேதனை தெரிவித்தார். ஜெயலலிதாவின் மரணத்தில் நீடிக்கும் மர்மத்தை அறிய மக்கள் விரும்புவதாகவும், இது தொடர்பாக உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். மாநில அரசும் மத்திய அரசும் தலையிட்டு மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் புதைந்திருக்கின்ற அந்த சந்தேகங்களை அவைகளை உரிய நீதி விசாரணை வைத்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தர்ம யுத்தம் தொடரும். பின்னர் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், தங்களுடைய அணிதான் உண்மையான அதிமுக என்றும் தொண்டர்கள் தங்கள் பக்கம் உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டுமே என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தனது இல்லத்தில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களான செம்மலை, KP முனுசாமி, பாண்டியராஜன் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.